நம சிவாய. தெய்வ ரகசியம் சேனலின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மில் பல பேர் வீடுகள்ல ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும். வாரம் முழுக்க வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்களோ இல்ல வெளியாட்களோ வந்துட்டு போன பிறகு வீட்ல காரணமே இல்லாம சண்டை வரும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும். நல்லா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ராத்திரியில அலறி அடிச்சிட்டு எழும்பி அழும். கைக்கு வர்ற பணம் வந்த வேகத்துல எந்த வழியில போகுதுன்னே தெரியாது. ஏண்டா இப்படி நடக்குதுன்னு யோசிச்சா அதுக்கு காரணம் நம்ம மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் விழுந்த கண் திருஷ்டிதான். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு வீடியோவுல உங்க வீட்டு நிலைவாசல்ல எந்த 2 பொருட்களை கட்டினால் உங்க வீட்டை பிடிச்சிருக்கிற அத்தனை பீடையும் கண் திருஷ்டியும் சுக்கு நூறாக உடைந்து போகும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தாந்திரிக ரகசியத்தை தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல கண் திருஷ்டினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இத மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அறிவியல் படி இதுக்கு பேரு நெகட்டிவ் ஆரா. நம்மள பார்த்து யாராவது பொறாமைப்பட்டாலோ இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பெருமூச்சு விட்டாலோ அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த நெகட்டிவ் எனர்ஜி நேரா நம்ம வீட்டு நிலைவாசலை தாண்டி உள்ள வரும். வீட்டு நிலைவாசல் அப்படிங்கிறது சாதாரண கதவு கிடையாது. அது நம்ம வீட்டுக்குள்ள தெய்வங்கள் நுழைகிற இடம், குலதெய்வம் வாசம் செய்யும் இடம். அந்த நிலைவாசல் வழியா நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வரும்போதுதான் வீட்ல நிம்மதி குறையுது. இதை தடுத்து நிறுத்தி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அழிக்கக்கூடிய அபார சக்தி ஒரு பொருளுக்கு இருக்கு. அதுதான் படிகாரம், ஆலம். படிகாரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப சுலபமா ரொம்ப கம்மி விலையில கிடைக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற கல். நீங்க ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியா பார்த்தாலும் சரி, கெட்ட சக்திகளை அதாவது நெகட்டிவ் எனர்ஜிய காந்த மாதிரி உறிஞ்சி எடுக்கிற சக்தி இந்த படிகாரத்துக்கு உண்டு. இதை எப்படி நிலைவாசலில் கட்ட வேண்டும்? ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில நாட்டு மருந்து கடையில இருந்து ஒரு நல்ல பெரிய படிகார கல்ல வாங்கிக்கோங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தமான தண்ணியில கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு சுத்தமான கருப்பு நிற கயிறை எடுத்துக்கோங்க. சிகப்பு கயிறை விட நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்கிறதுக்கு கருப்பு கயிறு தான் ரொம்ப விசேஷம். அந்த படிகாரத்தை கருப்பு கயிற்றால் கட்டி உங்க வீட்டு நிலைவாசலுக்கு நேர் மேல, அதாவது வாசலுக்கு நடுவுல தொங்குற மாதிரி கட்டிடுங்க. வெளியில இருந்து வர்றவங்க பார்வை நேரா அந்த படிகாரம் மேல படணும். அப்படி பட்டா அவங்களோட திருஷ்டிய அந்த படிகாரமே முழுசா உறிஞ்சிக்கும். உங்க வீட்டுக்குள்ள அந்த கெட்ட சக்தி நுழையாது. படிகாரம் மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்ப முக்கியமான பொருளும் இருக்கு. அதுதான் ஆகாச கருடன் கிழங்கு அல்லது நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கிற கற்றாழை, ஆலோவேரா. கற்றாழைக்கு இயல்பாகவே காற்றை சுத்தப்படுத்தும் தன்மையும் கெட்ட அதிர்வலைகளை ஈர்க்கும் தன்மையும் இருக்கு. ஒரு வேருள்ள கற்றாழையை எடுத்து அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலின் ஒரு ஓரமா கட்டி தொங்க விடலாம். இதை எப்படி பார்த்து பயனடைவது? அந்த படிகாரமும் கற்றாழையும் உங்க வீட்ல இருக்கிற திருஷ்டியை உறிஞ்ச அதுல சில மாற்றங்கள் நடக்கும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருந்தா கற்றாழை சீக்கிரமா கருகி போயிடும். அதே மாதிரி நீங்க கட்டுன படிகாரம் கொஞ்சம் நாள்ல தண்ணீர் விட்டு உருக ஆரம்பிக்கும், இல்லைனா தானாவே வெடிச்சு சுக்கு நூறா உடையும். அப்படி உடைஞ்சா உங்க குடும்பத்துக்கு வரவிருந்த ஒரு பெரிய ஆபத்தோ திருஷ்டியோ உடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதை பார்த்து பயப்படக்கூடாது, இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வாடி போன கற்றாழையையோ உருகி போன படிகாரத்தையோ அப்படியே நிலைவாசல்ல மாசக்கணக்கா விட்டு வைப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது உறிஞ்சி வச்சிருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மீண்டும் வீட்டுக்குள்ளேயே பரவ ஆரம்பிச்சிடும். கற்றாழை வாடினாலோ படிகாரம் உருகி சின்னனானாலோ அதை உடனே கழத்தி எடுத்துருங்க. அதை சாதாரண குப்பை தொட்டியில போடக்கூடாது. யாருடைய காலடியும் படாத இடத்துல, அதாவது ஓடும் தண்ணீலையோ அல்லது ஒரு மரத்தடியிலையோ ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. அடுத்த ஒரு நல்ல நாள் பார்த்து புதிய படிகாரத்தை மாற்றுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசையன்று இதை மாற்றுவது மிகவும் சிறப்பு. அன்பானவர்களே, நிலைவாசல் என்பது நம் வீட்டின் முகம். அதை எவ்வளவு சுத்தமாகவும் திருஷ்டிப்படாமலும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியும் குலதெய்வமும் சந்தோஷமா நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. இந்த செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை தவறாம இந்த படிகார பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.
உங்க வீட்டு நிலைவாசலில் நீங்கள் இதுவரை என்ன கட்டியிருக்கிறீர்கள்? எலுமிச்சையா, கற்றாழையா? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் பல அற்புதமான ஆன்மீக ரகசியங்களுக்கு நமது தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தட்டி வையுங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.